வளர்ச்சிக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் இந்த மாவட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய மாவட்டம் இந்த திருப்பூர் மாவட்டம். இந்த திருப்பூர் மாவட்டத்துடைய வளர்ச்சி அடுத்த இடத்துக்கு போறோம்னா தண்ணிகளை மீண்டும் உள்ள விட்டோம்னா இந்த திருப்பூர் மாவட்டத்தை வளர்ச்சி அடைய விட மாட்டாங்க. இந்த மாவட்டம் வளரணும்னா மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய முதலமைச்சர் தான் மீண்டும் முதலமைச்சர் வரணும். செஞ்சு காட்டணுமா? தொழில் வளர்ச்சி அதிகரிக்கணும்னா தொழிலாளர்களுடைய நலன் அதிகமா இருக்கணும்னா பாதுகாக்கப்படணும்னா திமுகவால் மட்டும்தான் முடியும். இதை உணர்ந்து இன்னைக்கு திருப்பூர் மாவட்ட மக்கள் நீங்க சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய உதயசூரிய சின்னத்திற்கு வாக்களித்து இந்த 3 சட்டமன்றத்திலையும் ஜெயிக்க வைக்கிற செய்வீங்களா? நம்முடைய உரிமை பெற்ற வேட்பாளர் திரு ஜெயக்குமார் அவர்களே உங்க அத்தனை பேருக்கு தெரியும். ஏற்கனவே அறிமுகமானவர் தான் ஜெயக்குமார். ஒரு ஆற்றல் மிக்க துடிப்பான ஒரு இளைஞர். மக்களுடைய சேவை தான் முக்கியம். தொடர்ந்து மக்கள் சேவையில் ஈடுபடக்கூடியவர். ஒன்னே ஒன்று யோசிச்சுக்கோங்க, வெறும் தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் வந்து உங்களை சந்திக்கக்கூடியவர் கிடையாது நம்முடைய ஜெயக்குமார் அவர்கள். எப்பொழுதுமே உங்களோடு இருக்கக்கூடியவர். மக்கள் படிதான் முக்கியவங்க. உங்களுடைய உங்க குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கக்கூடியவர் தான் சகோதரர் ஜெயக்குமார் அவர்கள். ஏற்கனவே நகராட்சி கவுன்சிலராக சிறப்பான மக்கள் பணியை ஆற்றிக்கொண்டு வருகிறார். அவருடைய பணிகளை பார்த்து இன்னைக்கு தலைவர் அவர்கள் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. எனக்கு என்ன கூடுதல் பெருமைனா, நான் இளைஞரணி செயலாளர் திரு ஜெயக்குமார் அவர்கள் இன்னைக்கு திருப்பூர் தெற்கு மாவட்ட கழகத்துடைய இளைஞரணி அமைப்பாளராக சிறப்பாக செயல்படக்கூடியவர் திரு ஜெயக்குமார் அவர்கள். என்னோட அடிக்கடி தொடர்பு வருவார். இப்படியே ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நாங்க பார்த்துப்போம். என்னை வந்து பார்ப்பாரு. வந்து ஒரு முறை பார்க்கும் போதும் இந்த திருப்பூர் ஆம்புலன்ஸ் வழிவிடுறேன் ஆம்புலன்ஸ் வழி விடுங்க. ஆம்புலன்ஸ் வழி விடுங்க. தெரியாது சரி, நான் பேசி முடிச்சு போறதுக்கு முன்னாடி நிச்சயம் போட்டோ காட்டுறேன். நீங்க நான் போட்டோ காட்டுறேன். நீங்க தான் எனக்கு உறுதிமொழி பண்ணுங்க. வெற்றி நிச்சயமா? வெற்றி நிச்சயம். வெற்றி நிச்சயமா? ஜெயக்குமார் வெற்றி நிச்சயமா? வால்பாறை வெற்றி நிச்சயமா? திரு சுதாகர் வெற்றி நிச்சயமா? அதே மாதிரி நம்முடைய பொள்ளாச்சி வேட்பாளர் வித்யானந்தா அவர்கள் வெற்றி நிச்சயமா? 23ஆம் தேதி தேர்தல். இன்னைக்கு என்ன தேதி? 17. இன்னும் நம்முடைய கைகள்ல 6 நாட்கள் இருக்கு. நீங்க வந்திருக்கக்கூடிய நீங்க அத்தனை பேரும் ஒவ்வொரு வீடா போங்க, ஒவ்வொரு தெருவா போங்க, ஒவ்வொரு வாக்காளரையும் சந்திச்சு நம்முடைய திட்டங்களை பத்தி சொல்லுங்க. அதானே எங்களோட வேலையே. முதல் கையெழுத்து 2021 நான் கொடுத்த வாக்குறுதி மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் பண்ணுவோம்னு சொன்ன மகளிர் ஒவ்வொருத்தரும் மாசம் 9,000 வரைக்கும் இந்த மகளிர் கட்டணமில்லா பேருந்து திட்டத்துல சேமிக்கிறாங்க. முதலமைச்சர் காலை உணவு திட்டம். காலைல பள்ளிக்கூடத்துக்கு பசங்க வந்தாங்கன்னா பசியோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு 1ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு வரைக்கும் முதலமைச்சர் காலை உணவு திட்டம். சரி, பள்ளிக்கூடத்துக்கு வந்து குழந்தைங்க காலேஜுக்கு போய் படிக்கணும்னு ஒவ்வொருத்தருக்கும் மாசம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை 14 லட்சம் மாணவர்களுக்கு வழங்கியிருக்கிறோம். இப்போ சமீபத்துல 2 மாசத்துக்கு முன்பு 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் திட்டம் அறிவிச்சு ஒரே மாசத்துல கொடுத்து முடிச்சார் முதலமைச்சர் அவர்கள். இப்படி பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்துருக்கிறோம். இன்னொரு முக்கியமான திட்டம் உங்க எத்தனை பேருக்கு தெரியும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். போன சட்டமன்ற தேர்தலில் சொன்னோம். போன சட்டமன்ற தேர்தலில் சொன்னோம். இப்ப கடந்த 3 வருடமா ஒவ்வொரு மாசமும் 1000 ரூபாய் உரிமை தொகை, 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்தது யாரு? நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தாங்க. உரிமை தொகை திட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து தேர்தலை காரணம் காட்டி 3 மாசம் நிப்பாட்டுறதுக்கு நீதிமன்றத்துக்கு போனாங்க.
நம்முடைய முதலமைச்சர் தலைவர் என்ன பண்ணாரு? 1000 ரூபாய் கொடுக்கறது நிப்பாட்ட முயற்சி பண்றீங்களா? நான் கொடுக்குற 5000 ரூபாய் கொடுத்தாருல்ல. பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000. கோடைக்கால சிறப்பு நிதி 2000, 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரே பேங்க் டிரான்ஸ்பர் அமைச்சர். முதலமைச்சர் காலையில 6 மணிக்கு கொடுத்தாரு பேங்க்ல. போய் 9 மணிக்கு எடுத்துட்டீங்க பணத்தை. ஏன்னா உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை. முதலமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய உரிமை தொகையை மோடி அரசு பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் என்னன்னு சொல்லி எடுத்துருவாங்கிறது அந்த நம்பிக்கையில போய் பணத்தை எடுத்துட்டீங்க. ஷார்ப்பா இருக்கீங்க. இதே மாதிரி ஷார்ப்பா 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் இந்த 3 தொகுதிகளையும் நம்முடைய உதயசூரியன் சின்னத்துக்கு நம்முடைய வெற்றி கேட்பார்கள் வாக்களிச்சு இந்த 3 தொகுதியிலையும் இந்த முறை உதயசூரியன் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாங்கிற அந்த செய்தியோட வரணும். செய்வீங்களா? முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். என்ன வாக்குறுதி? மகளிர் உரிமை தொகை திட்டம். ஆட்சிக்கு வந்தவங்க 1000 ரூபாய்ங்கிறது 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பாங்க. முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் சொல்லிருக்கோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் 1500 உயர்த்தப்படும் சொல்லிருக்கோம். ஓஏபி புதியோர் உதவித்தொகை 1200 2000 உயர்த்தி கொடுப்போம் நம்முடைய முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இது எல்லாத்தோட முக்கியம். உங்களுக்கு தெரியும், ஆட்சிக்கு வந்தவங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளுடைய கைகளையும் 8000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒப்படைச்சிருவாங்க. மகளிர் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நாங்கள் முதலமைச்சர் உங்க வீட்டுக்கு என்ன மின்சாதன பொருட்கள் தேவைங்கிறத மகளிரே அவங்க வீட்டுல அவங்களே முடிவு பண்ணிட்டோம். டிவியா, ஃப்ரிட்ஜா, மிக்சியா, குக்கரா எது வேணுமோ அதை நீங்களே முடிவு பண்ணி வாங்கிக்கிறாங்க. இதெல்லாம் இந்த திட்டத்தை வாக்குறுதியெல்லாம் காப்பாற்றணும்னா 23ஆம் தேதி உதயசூரிய தினத்தில் வாக்களிச்சு அதிகமான வாக்குறுதி ஜெயிக்கிறீங்க. ஒன்னே ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஒன்னே ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோமா. நம்ம முதலமைச்சர் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்றது இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணி மற்றும் தமிழ்நாடு அணி. டெல்லி அணியை எடுத்து நாம நிக்கிறோம். டெல்லி அணியை நம்ம தோற்கடிச்சு வரணும். யோசிப்பாங்க, கடந்த 5 வருஷமா நம்ம இவ்வளவு திட்டங்கள் செஞ்சிருக்கோமே, ஒன்றிய பாஜக அரசு ஏதாவது உதவி இருக்கா? மோடி இப்போ வரல, தேர்தல் அறிவிச்சாலும் வார வாரம் வரல. தமிழ்நாட்டுக்கான நிதி வந்திருக்கா? தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் வந்திருக்கா? திட்டமும் வரல. போன பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் இல்ல. போன பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற பேரே இல்ல. இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டை பழிவாங்குற ஒன்றிய பாஜக அரசை இந்த தேர்தலில் நாம பழிவாங்க வேண்டும். பழிவாங்குவோமா? இதெல்லாம் யாரும் தட்டி கேட்கணும். நம்ம முதலமைச்சர் தட்டி கேட்கறாங்க, நாம தட்டி கேட்கலாம். ஆனா எதிர்கட்சி தட்டி கேட்கிறாரா? இப்பதான் வரீங்க பாயிண்ட். நீங்க மொரட்டு பக்தர்கள் பார்த்துருப்பீங்க, மொரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஒரு மொரட்டு அடிமையை பார்த்துருக்கீங்களா? சாமான கேட்டேன். ஒரு காலில் உள்ள தப்பு தான் சொன்னேன். உள்ள காலை மாறி விட்டார்ல, அதுக்காக நான் சொல்லி சொன்னேன். எனக்கு என்ன திட்டுறேன், செத்து போட்டாருமா உயிரை வாங்கலாம் அப்படின்னு ரொம்ப டென்ஷனாக. நாம 10 தோல்வி தேர்தலோட 10 தோல்வி பண்ணிட்டாங்க. 8 தோல்வி பண்ணிட்டாங்க. வீட்டில் உட்காரணும் செய்யுமா? இதெல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா குறிப்பா சொன்னா கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். சின்னத்துல வாக்களித்து 3 தொகுதியும் மிகப்பெரிய வெற்றிகளை செய்து 4ஆம் தேதி வரணும். செஞ்சு கொடுப்பீங்களா? உங்க அன்புக்கு வரவேற்புக்கு நன்றி நன்றி நன்றி.